வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த யூடியூப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸில் 3rd கிளாஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் வந்து அந்த ஜிகேக்குன்னு தனியாக கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸில் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப்னு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் ஆனது எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இயரில் பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் happens when an Indian citizen renounces the citizenship? இது பாலிட்டியிலேருந்து கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை சொல்லுவோம்ல, அதுதான். ஒரு இந்திய குடிமகன் தனது குடியுரிமையை துறந்தால் என்ன நடக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, தே பிகம் ஏ ஃபாரின் டிப்ளமேட், அதாவது அவர் ஒரு வெளிநாட்டு ராஜதந்திரியாக மாறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல வந்து நத்திங் சேஞ்ச், எதுவும் மாறாது. ஆனால் ஆப்ஷன் 3ல வந்து தே லூஸ் தர் இந்தியன் சிட்டிசன்ஷிப், அவர்கள் இந்திய குடியுரிமையை இழக்கின்றார்கள். அதே மாதிரி ஆப்ஷன் 4ல வந்து தே ஆர் ஃபைனட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இந்திய குடிமகன் தான் தன்னுடைய குடியுரிமையை துறத்தான், அதாவது சிட்டிசன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரினவுன்ஸ் பண்ண அப்படின்னா அவனுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஷன் 3ல கொடுத்துருக்காங்கல்ல, ஆப்ஷன் 3ல கொடுத்துருக்க மாதிரி தே லூஸ் தர் இந்தியன் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒருத்தர் அவராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறார், ஓகே, ரினவுன்ஸ் பண்ணுறாரு. அப்போது இந்திய குடிமகன் தனது குடியுரிமையை துறந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்திய குடியுரிமை மட்டும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறாருன்னு அர்த்தம், ஓகே. அவருக்கான இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது வந்து கேன்சல் பண்ணப்படுவது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல இருக்க அவர் இந்திய குடியுரிமை இழக்கிறார் அப்படிங்கிறது தான் சரி, ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு இந்திய குடிமகன் தனது குடியுரிமை துறந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அவருக்கான இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இருக்குன்னா இதில் சரியான ஒன்று, ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1955, ஓகே. அது முக்கியமான ஒன்று, அதையுமே வந்து தெரிஞ்சுக்கிறேங்க. இந்திய குடியுரிமை வந்து பார்த்தா 5 முறையில் வந்து பெற முடியும், 3 முறையில் வந்து பார்த்தோன்னா அதை இழக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கனிஷ்கா த குஷனா ரூலர்ஸ் வாஸ் எ பேட்ரன் ஆஃப் விச் ரிலீஜியன், ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிஷ்கா குஷனா ஆட்சியாளர், ஓகேவா? கனிஷ்கா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா குஷனா ரூலர்ஸ், ஓகேவா? ஸோ இதேமாதிரி கேட்டிருக்காங்க ஒரு தடவை எக்ஸாமில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குஷான ஆட்சியாளர், அதாவது கனிஷ்காங்கிறது எந்த ஆட்சியாளர் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த டைனசிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ அப்போ கனிஷ்காங்கிறவர் வந்து குஷான ஆட்சியாளராக வந்து இருக்காது. அப்போது அவர் எந்த மதத்தின் புரவலர், அதாவது எந்த மதத்துக்கான ஒரு பரப்புறதுக்கான ஒரு பியானராக முன்னோடியாக கூட இருந்திருக்காரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டானிட்டி, அதாவது கிறிஸ்துவம். அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து புத்திசம், அதாவது பௌத்தம் சொல்லுவோம்ல அது. ஆப்ஷன் 3ல் வந்து ஜெயினிசம், சமணம். ஆப்ஷன் 4ல் வந்து ஜொராஸ்ட்ரியம், ஓகே. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது என்னவாக இருக்கும்? அதாவது கனிஷ்கா அப்படிங்கிற குஷான ஆட்சியாளராக இருக்கக்கூடிய கனிஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மதத்தின் ஒரு பேட்ரனாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க புத்திசம், ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்துடைய ஒரு புரவலராக இருந்தார், ஓகே. புரிஞ்சுருக்கேன். ஸோ புத்திசத்தை தான் வந்து அவர் தழுவி இருந்தார். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை பரப்பக்கூடிய வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு தான் இருந்தார். கனிஷ்காங்கிறவர் எந்த ரூலர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க. அவர் எந்த மதத்தை பரப்புறதுக்காக வந்து முன்னோடியாக இருந்தார் அப்படின்னா புத்திசம், ஓகே. பௌத்தம் சொல்லப்படக்கூடிய தமிழில் அந்த பௌத்த மதத்தை தான் வந்து பரப்புறதுக்கான முக்கியத்துவம் அந்தவரை வந்து இருந்திருக்கார், ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 2-3 விஷயம் தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா கனிஷ்கா வந்து பௌத்த மதம், அதே மாதிரி வந்து அவர் எந்த ஆட்சியாளர் அப்படின்னா குஷனா, ஓகே. ஸோ குஷனா ரூலராக வந்து இருந்தவர் தான் கனிஷ்கா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? which of the following soil has the highest water retaining capacity, ஓகே. பின்வரும் மண்ணில் எது அதிக நீர் தக்க வைக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்து ரெட் சாயில், ஆப்ஷன் 2ல் பிளாக் சாயில், ரெட் சாயில்னா சிவப்பு மண், ஆப்ஷன் 2ல் வந்து பிளாக் சாயில் கருப்பு மண், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து டெசர்ட் சாயில் பாலைவன மண், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஆலுவிய சாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சாயில், எந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அதிக நீரை வந்து தக்க வைக்க தரும், ஹையஸ்ட் வாட்டர் ரீட்டைனிங் கெப்பாசிட்டி, ஓகே. ரொம்பவும் எந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா
தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கொள்றதா கூடியதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சாயில்னு சொல்லப்படக்கூடியது. ஓகே, ஸோ பிளாக் சாயில்னு சொல்லப்படக்கூடிய இதுதான் அப்புறம் வரும். ஸோ பிளாக் சாயில் தான் அப்புறம் அதிக அளவில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கொள்ள இருக்கும். ஏன்னா இப்போ இதில் வந்து பிளாக் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கர் சாயில்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பயிர் அதிகமாக வரும் அப்படின்னா காட்டன். ஓகே, ஸோ காட்டன் பருத்தின்னு சொல்லுவோம்ல, அந்த இது வந்து அதிகமாக வந்து இதில் வரும் காட்டன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் சாயிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கரும்பு சுகர் கேனி இருக்குல்ல, அது அதிகமாக வரும். ஓகேவா, ஸோ அதிகமாக இந்த பிளாக் சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு. ஓகே, சுகர் கேனின்னு சொல்லப்படக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து வீட்டு கூட வரும். ஓகே, ஸோ அடுத்தடுத்து வந்து அப்புறம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் பயிர் தான் வந்து இதில் அதிகமாக விளைவிக்கப்படுது. பிளாக் சாயிலுக்கு இன்னொரு நேம் வந்து ரிகர் சாயில் கூட தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஒரு இப்போ ஆலிவியல் சாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளமான மண்ணுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் ஆலிவியல் சாயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழில் வண்டல் மண் கூட ஒரு நேம் இருக்கும். ஸோ இந்த ஆலிவியல் சாயிலில் தான் அப்புறம் நெல் ரைஸ்லாம் அப்புறம் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, ஸோ புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். சிவப்பு மண் இருக்குது. சிவப்பு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மண்ணுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மண்ணில் அதிகமாக வந்துட்டு என்ன இது இருக்கும்னா இரும்பு தான் அப்புறம் இருக்கும். இரும்பு சத்து தான் அப்புறம் இரும்பு ஆக்சைடு அதுதான் அப்புறம் இருக்கும். ஏன்னா ரெட் கலரில் அது தெரிகிறதுக்கே காரணம் அந்த இரும்பு ஆக்சைடுன்னு சொல்லப்படக்கூடியது கண்ணன் அப்புறம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த ரெட் சாயில்னு சொல்லப்படக்கூடியது சிவப்பு கலர்லேயே வந்து தான் தெரியுது. ஓகே, புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். பிளாக் சாயில்ங்கிறது கருப்பாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து இன்னொரு தன்மை என்ன அப்படி இருக்குன்னா அதிகமாக வந்து நீரை தக்க வச்சுக்கொள்ளக்கூடிய திறனை வந்து கொண்டிருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் இங்கே இதில் வந்து காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி, அதே மாதிரி வந்து சுகர் கேனி இது சொல்கிறோம்ல, கரும்புன்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். ஸோ அதனால தான் அப்புறம் அதெல்லாம் அந்த மண்ணில் அதிகமாகவே வந்து வருது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த டெசர்ட் நேஷனல் பார்க். ஓகே, ஸோ த டெசர்ட் நேஷனல் பார்க் இஸ் ரினோஸ்டட் ஃபார் விச் என்டேஞ்சர்ட் பேர்ட் ஸ்பைசஸ். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலைவன தேசிய பூங்கா. இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த டெசர்ட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறதுல எந்த அழிந்து வரும் பறவை இனங்களுக்கு புகழ்பெற்றது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 1ல பீகாக் மயில், அண்ட் ஆப்ஷன் 2ல கிரேட் ஹாரன்பில், அதாவது ஹாரன்பில் சொல்லுவாங்க அது, அண்ட் ஆப்ஷன் 3ல கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4ல பெங்கால் ஃப்ளக்கோரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சரியானது, அதாவது இந்த த டெசர்ட் நேஷனல் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து வரும் பறவை நம்ம வந்து இனங்களுக்கான புகழ்பெற்றதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல கொடுத்துருக்காங்களா கிரேட் இண்டியன் ஃபஸ்டர். ஓகே, ஸோ இந்த கிரேட் இண்டியன் ஃபஸ்டர் அப்படிங்கிறது தான் இந்த பறவைக்கான புகழ்பெற்ற ஒரு பறவை சரணாலயமாக தான் அப்புறம் இந்த த டெசர்ட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகே, புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த கிரேட் இண்டியன் ஃபஸ்டர் அப்படிங்கிறது வந்து அந்த பறவைக்கான ஒரு புகழ்பெற்ற சரணாலயமாக தான் நேஷனல் பார்க்காக தான் அப்புறம் இந்த டெசர்ட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி வந்து நேஷனல் பார்க்ஸு, அந்த மாதிரி ராம்சர் சைட்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, ராம்சார் சைட் அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. ஓகே, ஸோ தமிழ்நாடு தான் அப்புறம் ராம்சார் சைட் அதிகமாக உள்ள மாநிலமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு, ரெண்டாவது வந்து யூபி இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 16 ராம்சார் சைட் இருக்குது. இங்கே யூபியில் வந்து 10 ராம்சார் சைட் வந்து இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. இதேமாதிரி தெரிஞ்சுக்கிறேங்க. இது ரீசெண்டாக உள்ள அப்டேட். ஓகேவா, ஸோ இந்த ராம்சார் சைட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1971 வந்து அறிவிக்கப்பட்டதாக இருக்குது. ஓகேவா, 1971 தான் வந்து இந்த ராம்சார் சைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வாட் வாஸ் த மெயின் ரீசன் ஃபார் த ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் த சைமன் கமிஷன்ஸ் இன் 1928? ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல அதாவது 1928 சைமன் கமிஷன். ஓகே, ஸோ சைமன் கமிஷன் வந்து பார்த்தா 1928 அமைக்கப்பட்டிருக்கோம். 27 அமைச்சு 28 வந்து வருவாங்க இந்தியாவுக்கு. ஸோ இதனான போராட்டத்திற்கு முக்கிய காரணமான என்ன அப்படிங்கிருக்காங்க. ஓகே, ஸோ சைமன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்லேருந்தே பிரச்சனை இருக்கும். பட் வந்து சைமன் கமிஷன் 1928 இந்தியாவுக்கு வரும்பொழுது வந்து பார்த்தா கோபேக் சைமன் கமிஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய போராட்டம் நடக்கும். ஓகேவா, அதில் அதுக்கான ரீசன் என்னன்னு எதாவது கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ லாஸ், அதாவது புதிய சட்டங்களை அறிமுகம் சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 2ல வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடு, அதாவது டிஸ்கிரிமினேஷன்ஸ் அகேன்ஸ்ட் மைனாரிட்டிஸ்னு சொல்கிறாங்க. அது ஆப்ஷன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை டாக்ஸஸ், அதிக வரின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து லேக் ஆஃப் இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 4ல வந்து இந்திய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த சைமன் கமிஷனுங்கிறது எதுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக இருக்கிறான் அடுத்த கட்டமாக இருக்கிறான் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கள் கேட்குறக்காக வந்து இந்த குழு அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதில் ஆனால் அந்த சைமன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் யாருமே வந்து இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து
பிரிட்டிஷ் கவர்மெண்டால் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுருவாங்களா, அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது, கோ பேக் சைமன் கமிட்டி அந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒன்றா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ். ஓகேவா. ஸோ அதாவது இந்திய பிரதிநிதித்துவம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்குது. ஓகேவா. ஸோ முக்கியமாக இந்தியர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக போராட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சைமன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா 1927. அவங்க இந்தியா 1927 அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் 1928 தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியா வருகை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு தடவை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சைமன் கமிஷன் வந்து எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் 1927 சொல்லணும். ஓகே. ஸோ எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1927. அதே இது சைமன் கமிஷன் எப்போது இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது 1928. ஓகேவா. ஸோ 1928 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வரும்போது தான் வந்து இந்தியா போராட்டம் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு எதிராகவே. ஸோ அமைக்கப்பட்டது 1927. சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வந்தது அப்படிங்கிறது 1928. ஓகே. புரிஞ்சுங்க, ஞாபகமாக வச்சுக்கிடுங்க. கொஸ்டின்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக தப்பலாமல் போட்டலாம். சைமன் கமிஷனுக்கான எதிரான போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்திய பிரதிநிதித்துவம் இல்லாததான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லேக் ஆஃப் த இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிறதான் சரியான ஒன்று. ஓகே. புரிஞ்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வென் வேர் த ப்ரிவி பர்சஸ் அஃபீஷியல் அப்பாலிசிட்டி இன் இந்தியா. ஓகேவா. ஸோ இந்தியாவில் அதிகாரப்பூர்வமான அந்தரங்க பணப்பைகள் எப்போது ஒழிக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ இந்த ப்ரிவி ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்று. இது எப்போ வந்து இந்தியாவில் தடை பண்ணப்படுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்து 1956, அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து 1969, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து 1980, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 1971. ஓகே. இப்போ இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக இந்த ப்ரிவியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்போ வந்து அப்பாலிஷ் தடை பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1971. ஓகேவா. ஸோ அப்போ சரியான ஆன்சர் 1971 ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது. இதுதான் அப்புறம் வரும். ஸோ இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக இந்த அந்தரங்க பணப்பை இப்போ ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1971. ஓகேவா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த இஷ்யூ பற்றி நம்ம சைடில் போட்டிருக்கீங்க பாருங்கள். ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி ரெகக்னைஸ் ஸ்டைல் ஆஃப் த வெட்டிக் ரெசிடென்ஷன் பாத்தோஸ் ஆர் தேர். ஓகே. ஸோ வேத பாராயணத்தின் பதாஸ் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட பாணிகள் உள்ளன. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து 10. ஓகே. ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து 11, ஆப்ஷன் 3ல் வந்து 7, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 9. 10, 11, 7, 9. 10, 11, 7, 9 அப்படின்னு கொடுத்துருக்கா. இதில் வேத பாராயணம் அப்படிங்கிறது அதாவது பதாசம் சொல்லுவாங்க. இது எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட பாணிகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்க 11. ஓகே. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை பாணிகள் இருக்குது அப்படின்னா 11 பாணிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேத பாராயணத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பாணிகளாக இருக்குது. அப்போ சரியானது ஆப்ஷன் 2ல் இருக்க 11 அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ ஹவு மெனி ரெகக்னைஸ்ட் ஸ்டைல் ஆஃப் த வெட்டிக் ரெசிடென்ஷன் ஆர்டர் அப்படின்னா 11 அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒன்று. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த இந்தியன் பூட்டான் பவுண்ட்ரி இஸ் பிரைமர்லி டிஃபைனட் பை விச் ஆஃப் திஸ். இந்திய பூட்டான் எல்லை முதன்மையாக இவற்றில் எதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ இந்தியா பூட்டான் எல்லை முதன்மையாக இவற்றில் எதன் மூலம் வரையறுக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்துன்னா பார்டர் ஃபென்சிங். ஓகேவா. ஸோ எல்லை வேலின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் வந்து டெசர்ட் பாலைவனம், ஆப்ஷன் 3 வந்து ட்ரேட் போஸ்ட், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து மவுண்ட் அதாவது வர்த்தக இடுகைன்னு சொல்லுவாங்க ட்ரேட் போஸ்ட் அப்படின்னா. ஆப்ஷன் 4ல் வந்து மவுண்டைன் அண்ட் த டெரிட்டரிஸ் மலைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் சொல்லப்படக்கூடியது. இதில் இந்த இந்தியன் அதாவது இந்தியா பூட்டான் வந்து பார்த்தா ஃபவுண்ட்ரி எதை அடிப்படையில் வந்து பார்த்தா அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தா அதோட எல்லையில் வந்து பார்த்தா ஒவ்வொரு விதமாக வந்து அமைச்சிருப்பாங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் உள்ள மாதிரியே சில இடத்துல எல்லை வேலி அமைச்சிருப்பாங்க, சில இடத்துல பாலைவனம். இப்போது ராஜஸ்தான் இங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானுக்கும் பாகிஸ்தான்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கான எல்லை பங்கீடு வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்து அடிப்படையில் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே ஆப்ஷன்ஸாக பாலைவனம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் தார் பாலைவனத்துக்கு அப்புறம் அங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிட்டு பாகிஸ்தானுக்கு போயிடும். ஸோ அதனால் அதுவுமே சொல்லலாம். அது பாலைவன எல்லை பிரிப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் போஸ்ட்டு, அதாவது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்கு நீங்கள் வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பிரிப்பு இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த ட்ரேட் போஸ்ட்னு சொல்லப்படக்கூடியது. அதாவது ஒரு நாட்டோட எல்கே இருக்கும்ல, இப்போது எக்ஸாம்பிளுக்கே கராச்சிங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னா நம்ம கராச்சி வரைக்கும் போய் இந்தியர்கள் போய் வந்து பார்த்தா வர்த்தகம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியானது தான் ட்ரேட் போஸ்ட்னு சொல்லப்படக்கூடியது. அதுதான் வர்த்தக இடுகைன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ சொன்னது. அந்த மற்ற நாடுகளுக்கு உள்ள வரைக்கும் போயிட்டு நம்ம வர்த்தகம் பண்ணிட்டு வந்துடுறது அப்படிங்கிறது தான் வர்த்தக இடுகைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும் பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா.
அதுவுமே குறிப்பிட்ட வரைக்கும் தான் இருக்கும். அதை தான் வந்து ட்ரேட் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் 4ல் வந்து மலைகள் மற்றும் ஒப்பந்தங்கள். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரியானதாக இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்தியா பூட்டான் எல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த லெசர் ஹிமாலயஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன மலைகளும் உங்களுக்கு மலைகள் தான் இருக்கும். ஓகே, அதனால தான் வந்து மவுண்டைன் அண்ட் த டெரிட்டரிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சில இடங்கள்ல வந்து ஆறுகளுடைய ஒப்பந்தங்கள், ஓகே, கிளையாறுகள் இருக்கும். அந்த ஆறுகளோட ஒப்பந்தங்களும் அதே மாதிரி மலைகள் இருக்குல்ல, அதில் வச்சு தான் இங்கே இந்தியா பூட்டானோட எல்லைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டைன் அண்ட் த டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்றா இருக்கும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இந்தியா பூட்டான் எல்லை முதன்மையாக இவற்றில் எதன் மூலம் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா மலைகள் மற்றும் ஒப்பந்தங்கள்ங்கிறது தான் சரியான. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 31P was introduced to protect which type of the laws from the court challenges. ஓகேவா, அதாவது நீதிமன்ற சவால்களில் இருந்து எந்த வகையான சட்டங்களை பாதுகாக்க பிரிவு 31B அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து லேண்ட் ரிஃபார்ம் லாஸ், ஓகே, அதாவது நில சீர்திருத்த சட்டங்கள். ஆப்ஷன் 2ல் வந்து லாங்குவேஜ் லாஸ், அதாவது மொழி சட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் 3ல் வந்து டாக்ஸேஷன் லாஸ், வரி விதிப்பு சட்டங்கள். அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து என்விரான்மெண்டல் லாஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதில் இந்த ஆர்டிகல் 31B அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பாதுகாக்கிறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட சட்டம், அதாவது நீதிமன்றங்களில் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது இந்த ஆர்டிகல் 31P பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க லேண்ட் ரிஃபார்ம் லாஸ். ஓகேவா, ஸோ அதாவது நில சீர்திருத்த சட்டம். ஓகேவா, ஸோ இந்த நிலம் ரீதியான கேஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வரைக்கும் வந்து அதிகளவுலே வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 31B சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 31B அப்படிங்கிறது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த நில சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஸோ லேண்ட் ரிஃபார்ம் லாஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆர்டிகல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ ஆர்டிக்கல் 31B அப்படிங்கிறது தான் அதுதான் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது வந்து நான் பாலிட்டிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், முக்கியமான ஒரு டைப் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ ஏற்கனவே வந்து ஒரு பாலிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம், அதாவது குடியுரிமையை பற்றி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ ஆர்டிகல் வச்சு ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் சந்தேகம் இருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விச் கண்ட்ரி ஹோஸ்டட் த 78th ஹென்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் மே 2025. ஸோ மே 2025 78வது கென்ஸ் திரைப்பட விழாவை நடத்தியது நாடு இது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லப்படுது. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ஸ்பெயின், ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 2ல் வந்து ஃப்ரான்ஸ், அண்ட் ஆப்ஷன் 3ல் நெதர்லாண்ட், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஜெர்மனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கென்ஸ் திரைப்பட விழாவை வந்து பார்த்தீங்கன்னா 2025 மேக்கானது வந்து எங்கே நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து நடத்திப்பாங்க. ஸோ கென்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமே, ஓகேவா, ஸோ இந்த திரைப்பட அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே, ஓகேவா, ஸோ ஒவ்வொரு வருஷமே, அதாவது ஆனுவலின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஆனுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டாடப்படக்கூடியது. இந்த திரைப்பட விழா வந்து பார்த்தீங்கன்னா 78வது கென்ஸ் திரைப்பட விழா தான் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது எந்த மாதம் நடைபெற்றுச்சு அப்படி மாதிரி கூட கேட்கலாம். இனி வரை எக்ஸாமில் எத்தனாவதா திரைப்பட விழா வந்து இந்த வருஷம் 2025 நடைபெற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதனால் இந்த மாதம் மே 25 2025, அதாவது 78வது கென்ஸ் திரைப்பட விழா வந்து நடைபெறுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மொழி படங்களில் சிறந்த மொழி படங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லா நாடுலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சிறந்த படங்களுக்கு சிறந்த அவார்டு வந்து நடிகை செலக்ட் பண்ணி வந்து வழங்கக்கூடியது. இது வந்து ஒவ்வொரு வட்டமே வந்து நடைபெற்று வழங்கக்கூடிய விருதுகளை தான் வந்து இங்கே கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ எமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கன்சிடர்ட் ஏ லீடர் ஆஃப் த மாடரேட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, ஸோ பின்வரும் நோட்டில் எது இந்திய காங்கிரஸில் மிதவாதிகளின் தலைவராக கருதப்படாதவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே 1905க்கு அப்புறம், ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இதாக பிரிஞ்சிருவாங்க. ஓகேவா, ஸோ ஐஎன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினைக்கு அப்புறம் வந்து 2 இதாக பிரிஞ்சிருவாங்க. அதாவது மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சுதந்திரத்தை அடைகிறதுக்காக. ஓகேவா, ஸோ அப்போது அது அந்த மாடரேட்ஸ்லேருந்து அப்படிங்க சொல்கிறவங்க மிதவாதின்னு சொல்லப்படக்கூடியவங்க. அவங்களில் வந்து தான் தலைவராக இல்லாதவங்க யார் இருக்கா அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, ஓகே, அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து ரார்தோபிந்து கோஷ், ஆப்ஷன் 3ல் வந்து தாதாபாய் நவ்ரோஜி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிரோசா மேத்தா. ஸோ இதில் ஈஸியாக தான் இருக்குது ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா, ஸோ புரியுற மாதிரி இருக்குது. இப்போது கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதி தான். ஸோ மிதவாதி. ஆனால் ரார்தோபிந்து கோஷ் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா
அதி தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து இல்லை. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட். ஓகே, மாட்ரேட்டர்ஸாக தான் இருந்தார். அது மாதிரி ஃபெரோஸ் ஷா மேத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டர்ஸாக வந்து இருப்பார். அப்போது இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கார்ல, அவர் தான் வந்து வரமாட்டார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பிந்து கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தீவிரமாக சுதந்திரம் அடைகிறதுல இருப்பாங்களே அந்த இதில் வந்து குரூப்பில் வந்துருப்பார். ஓகேவா, ஸோ ஆர்த்தோ பிந்து கோஷ் வந்து இதில் வந்து வரமாட்டார். ஓகேவா, ஸோ மற்ற எல்லாமே வந்து மாட்ரேட்டர்ஸ் தான். கோபாலகிருஷ்ண கோகலே, ஓகே, ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே, அதுமாதிரி தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஸ் ஷா மேத்தா, அவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய மிதவாதிகள் குழுவில் இருக்கக்கூடியவங்க. இதில் அரவிந்த் கோஷ் வந்து அப்படிங்கிறவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகளில் வர மாட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து இருப்பார். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் த இந்தியா ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட் பை த இயர் 2030 இன் டேர்ம்ஸ் இன்ஸ்டாலேட்டர் கெப்பாசிட்டி? ஓகேவா, ஸோ அதாவது நிறுவப்பட்ட திறனின் அடிப்படையில் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் இலக்கு என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல வந்து 500 ஜிகாவாட், அண்ட் ஆப்ஷன் 2ல வந்து 300 ஜிகாவாட், அண்ட் ஆப்ஷன் 3ல வந்து 175 ஜிகாவாட், அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து 100 ஜிகாவாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கிலோவாட், மெகாவாட், ஜிகாவாட். ஓகேவா, ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் எதுனா ஜிகாவாட் சொல்லப்படக்கூடியதான். இதில் எந்த 2030க்குள்ளே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள், ஓகேவா, ஸோ ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1ல் இருக்க 500 ஜிகாவாட். ஓகேவா, ஸோ கிலோவாட் தான் பேசிக்கானது. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து இது ஜிகாவாட், கிலோவாட். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். கிலோவாட் ஃபஸ்ட்டு, அடுத்து மெகாவாட், அதுக்கப்புறம் வந்து ஜிகாவாட் அப்படிங்கிறது தான் வரக்கூடியதாக இருக்கும். 500 கிலோவாட் அப்படிங்கிறது தான் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புதுப்பிக்க சக்தி எரிசக்திக்கான இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்கு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க 500 கிலோவாட் அப்படிங்கிறது தான். ஸோ ஜிகாவாட் அப்படிங்கிறது சரியான ஒன்று. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஃபேக்டர் லேஸ் the most dominant rule in the seasonal reversible of winter direction in India? அதாவது இந்தியாவின் காற்றின் திசையின் பருவகால தலைகீழ் மாற்றத்தின் எந்த காரணி மிகவும் மேலாதிக்க பங்கு வகிக்கிறது? ஓகே, ஆப்ஷன் 1ல லாட்டிடியூட், ஓகே, அட்சரேகை, ஆப்ஷன் 2ல மான்சூனல் ப்ரெஷர் சிஸ்டம், பருவமழை அடுத்த அமைப்பு, அண்ட் ஆப்ஷன் 3ல வந்து ரிலீஃப், அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து ஓஷன் கரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவின் காற்றின் திசை வேகம் பருவகால தலையின் மாற்றத்தின் எந்த காரணி மிகவும் மேலாதிக்க பங்கு வகிக்கிறது அப்படின்னா இதை பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மான்சூனில் ப்ரெஷர் சிஸ்டம் சொல்லப்படக்கூடிய பருவமழை அழுத்த அமைப்பு அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இந்தியாவின் காற்றின் திசை பருவகால தலையில் மாற்றத்திற்கு எந்த காரணி மிகவும் மேலாதிக்க பங்காக வைக்கிறது அப்படின்னா பருவமழை அழுத்த அமைப்பு தான். ஓகேவா, ஏன்னா 2 மான்சூன் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் வரும். ஓகேவா, ஸோ தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு பருவக்காற்று, அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று வரும். ஓகேவா, ஸோ அந்த 2மே சீசன் தான் வந்து மான்சூனோட முக்கிய ப்ரெஷர் இதாக வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் அப்புறம் சரியான ஒன்றாவே இப்போலாம் இருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்க அதான் அப்புறம் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது வந்து ஜாகிரபிலேருந்து கேட்கப்பட்டது, முக்கியமாக மான்சூன்லேருந்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ கைஸ்.